ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே மாயாண்டி அழகருக்கும் பூங்கொடிக்கும் விமர்சையாக கல்யாணத்தை நடத்தி அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும். அதே சமயம் நம்ம தங்கச்சி குடும்பம், நம்ம குடும்பம் எல்லாருமே ஒன்று மண்ணுமா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடத்துகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம மாயாண்டியோட பாச போராட்டம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நம்ம மாயாண்டி நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா மாயாண்டி ரொம்ப ரொம்ப நல்லவர். தன்னோட தங்கச்சி நல்லா இருக்கணும், தன்னோட தங்கச்சி மகளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மஞ்சமலை இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே போகணும். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ அந்த சமயத்தில் நம்ம அங்கேருந்து இடத்த காலி பண்ணி வந்துட்டோம், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டியை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி அதுக்கப்புறம் மஞ்சமலைன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம மாயாண்டி இருந்துட்டு ஊரையே அழைக்கிறாங்க. ஊரில் உள்ள ஒட்டுமொத்த வீடுமே ஒரு வீடு கூட விடாமல் எல்லாருக்குமே இன்விடேஷன் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம அழகருக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. எங்கள் அப்பா அம்மா அசிங்கம் பண்ணி நின்றுடுவாங்களோ, அம்மா அப்பாவை இந்த பூங்கொடி பழி வாங்கிடுவாளோன்ற பயம் பதட்டம் நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நந்தினிக்கு பயங்கர அழுகு தான். அவங்க எப்போவுமே அழுதுகிட்டே தான் இருக்காங்க, தன்னோட மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம தெய்வானையுமே இந்த கல்யாணத்தை நம்ம நடத்த விடவே கூடாது, ஏதாவது ஒரு தடங்களை உருவாக்கி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும். ரெண்டாவது முறையாக அழகர் வந்து பூங்குடி களத்தில் தாலி கட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே நம்ம அதாவது மீனாட்சி எதுலேயுமே ஒரு விருப்பமே இல்லாமல் ஏதோ ஒன்று அழகரோட ஆரோக்கியம் உடல் நலம் நல்லா இருந்தால் போதுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே நல்லா தடபுடலாக பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே நம்ம பூங்கொடி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுமே நம்ம தேன்மொழி அவங்களுக்கு கடுங்காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன புள்ள இன்றைக்கும் வச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ இன்றைக்கும் நீங்கள் காலேஜ் விட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச கடுங்காப்பி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே தேன்மொழி இருந்துட்டு, ஆமாம் நீ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு டைம் தான் எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கும், ஆனால் உங்களுக்கு மட்டும் 2 டைம் கல்யாணம் நடக்க போகுது. என் அண்ணன் உங்கள் கழுத்தில் 2வது டைமாக நாளைக்கு தாலி கட்ட போகிறாரு. உண்மையாகவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குல்ல நீ இதெல்லாம். அண்ணி நீங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் அண்ணனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் அண்ணன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்குமே ஆசையாக இருக்கு அண்ணி. எங்கள் பாரு புள்ள தேவையில்லாததெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு. என்ன நீ இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நீங்கள் வெளியாள் மாதிரியே பேசலாமா? இந்த வீட்டில் நீங்கள் மருமகளாக வந்து வாழணும் அப்படின்றது என் அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி தெரியுமா? அதாவது நீங்கள் நம்மளாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்போவே அடிக்கடிக்கு அப்பாவும் அத்தை, அதான் அவங்க அம்மா பேச்சு அத்தை இருக்காங்கள, அவங்க 2 பேருமா பேசிக்குவாங்க. அதெல்லாம் எனக்கு சின்னதாக ஞாபகம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனும் நீங்களும் தான் 2 பேரும் ஒன்றாவே எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அம்பட்டு க்ளோஸாக இருப்பீங்க நீ. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் 2 பேருமே எளியும் பூனியுமா எதிரும் புதிருமா இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழணும் நீ. உங்களை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ. ஏன்னா நீங்களுமே என் கூட சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாடிருக்கீங்க. நம்ம நிறைய கண்ணாமூச்சி விளையாட்டு, அதுக்கப்புறம் ஓடி பிடிக்கிறது, இப்படின்னு நிறைய விளையாடிருக்கோம் நீ. ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போ என்னடானா நீங்கள் எப்போவுமே சைலண்ட்டாகவே இருக்கீங்க, மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க நீ. சந்தோஷமாக இருங்க நீ, ஜாலியாக இருங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக இந்த வீட்டில் இருக்கலாம் நீ. போதும் புள்ள, நீ ரொம்ப பேசிட்ட, நீ இங்கேருந்து போ. இங்கே பாரு புள்ள, நான் ரொம்ப வலியை அனுபவிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் எம்பிட்டெல்லாம் கஷ்டப்பட்டேன், என் அப்பா எம்பிட்டெல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்றத எல்லாத்தையுமே கண்ணில் பார்த்தவனா. அதுக்கான தண்டனையாக தான் அவங்களுக்கு நான் அதாவது உங்களை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரிங்க நம்ம தேன்மொழிக்கிட்ட சொல்லிடுறாங்க. தேன்மொழிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணி அது வந்து இங்கே பாருப்புல, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போப்புல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிடுறாங்க. தேன்மொழியுமே அங்கேருந்து வந்துடுறாங்க.
ஒரு பக்கம் இங்கே நம்ம அழகர் வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நடக்க போகிற கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா, இல்லை இந்த கல்யாணத்து மூலமாக அப்பா அம்மா எல்லாருமே கஷ்டப்பட்டு நிற்பாங்க, அவமானப்பட்டு நிற்பாங்க, எனக்கு அப்படி தான் தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அப்பா, அதாவது நம்ம மாயாண்டி சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயாண்டி ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம சுடலைக்கிட்டேயும் சூனாப்பானாக்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், அதுக்கு நீங்களும் எனக்கு உதவியாக இருக்கணுன்ற மாதிரியெல்லாம். ஸோ இப்போது இங்கே நம்ம சூனாப்பானா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாப்பிள்ள, கல்யாணம்னு உனக்கும் பூங்கொடிக்கும் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் அது இதுன்னு யோசிச்சு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், இதனால் அம்மா அப்பான்னு நம்ம வீட்டுக்கு யாருக்குமே எந்த ஒரு பங்கமும் வந்துடாது, எந்த ஒரு அவமானமும் வந்துடாதியா, நீ கவலையே படாத, உன் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ பூங்கொடி ஏற்றுக்கிட்டு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழியா, அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நீயும் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு பூங்கொடி பிள்ளையும் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குதாயா, அப்பாவுமே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு பூங்கொடியோட மனசை மாற்றி அந்த பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழ பாரியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூனாப்பானா வந்து சொல்லவும், சூனாப்பானா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக வரலடா, அவள் என்ன நோக்கத்தோட என்ன திட்டத்தோடு வந்திருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன்டா இப்படி என்னை டென்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த மஞ்சள் மாலையை பற்றி உனக்கே தெரியும்ல, என் அப்பாவை வேணும்னே அவமானப்படுத்துவான், அவன் கொஞ்சம் கூட என் அப்பாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான், 4 பேர் வரப்போ ஊர் முன்னாடி என் அப்பா எங்கே அவமானப்பட்டு நின்றுவாரோன்னு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குதுடா அப்படி சொல்லிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது மாப்பிள்ள, நீ நாளைக்கு கல்யாண மாப்பிள்ளை மாதிரி அழகாக ரெடியாகி நில்லு, நாளைக்கு நல்லபடியாக ஜாம்னு இன்னொரு வாட்டி நீ பூங்கொடியை கல்யாணம் பண்ணிப்ப, வேறு எதுவும் நடக்காது, எதை நினச்சியோ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதியா மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம இது பேச்சுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா தன்னோட பிள்ளைக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைம் கல்யாணம் நடக்க போகுது, இதெல்லாம் நினச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதையும் தாண்டி இப்போது நம்ம அண்ணனோட வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போயிட்டு எல்லாரு கூடயும் பேச போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னா ஏங்கி தவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷன்றது இங்கே மஞ்சமாளியோட வீட்டில் கிடையவே கிடையாது. குழந்தைங்களுக்காக இத்தனை வருஷமாக அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது நடந்த பிரச்சனையில் இங்கே நம்ம பேச்சு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது நம்ம பூங்கொடி காது குத்துற விழாவில் பூங்கொடி குட்டி குழந்தையாக இருந்தப்போ கை தெரியாமல் யதார்த்தமாக நடந்த செயல்னால இங்கே நம்ம பேச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தன்னோட ஒரு கை போயிடுச்சு அப்படின்றதுக்காக அதுக்கு காரணம் பேச்சியோட அண்ணன் குடும்பம் தான், அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேச்சவே 15 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம பேச்சை ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க, ரொம்பவே கீழ்த்தரமாக நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே நம்ம பேச்சு மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த ராசாத்திக்கும் சுடலைக்கும் ஒரே ஒரு வேலை தான், அதாவது அதை நம்ம பேச்சுக்கும் மஞ்சமாலைக்கும் சண்டையை மூட்டி விடுறது, அதே மாதிரி மாயாண்டி குடும்பத்தை வந்து அப்படியே பகையாளியாகவே இத்தனை வருஷமாக அப்படியே நகர்த்திட்டு வந்தது எல்லாமே இந்த சுடலையும் ராசாத்தி தான். ஸோ இவங்களால் தான் அந்த 2 குடும்பமும் ஒன்று சேராமல் எதிரும் புதிருமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே ராசாத்தி இருந்துட்டு மஞ்சமலைக்கிட்ட, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, போட்ட பிளான் படி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கல்யாணம் நடக்கிறப்போ பூங்கொடி மணமேடையிலேருந்து எந்திரிச்சு நின்று இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாண்டி குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறோம், அப்படியே ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு கூனி குறுகி போய் அந்த மாயாண்டி நிற்கிறோன்னே, உன் கையை வெட்டி காலம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு கையை வச்சுக்கிட்டு எம்பிட்டெல்லாம் கஷ்டப்படுறீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே நாளில் அவன் ரத்த கண்ணீர் வடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ராசாத்தி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராசாத்தி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் அப்படியே அணுவணுவாக அவங்கள அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நானும் என் பிள்ளை பூங்கொடியும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அதுபடி நல்லபடியாக நடக்கும். சரிதா, நம்ம எல்லாருமே சாப்பிட்டு இப்போ தூங்குவோம், காலையில் வீட்டுக்கு அங்கே போய் மண்டபத்தில் நம்ம வேலையை காட்டிடுவோம் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம பேச்சு வந்து கேட்டுடுறாங்க. பேச்சு கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பூங்கொடி, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சமலை,
இந்த ராசாத்தி சுடலைன்னு இவங்க எல்லாருமா சேர்ந்து போட்ட பிளானு இங்கே நம்ம பேச்சுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே அவங்களுக்கு பயங்கரமாக அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே அடிச்சுக்குது. ஏன்னா அவங்க அண்ணன் குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊர் முன்னாடி அவங்க அண்ணன் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பூங்கொடி புலியும் சேர்ந்துக்கிட்டு ஏன்னா இப்படி அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாளேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் இங்கே நம்ம பூங்கொடிக்கு நம்ம பேச்சு வந்து கால் பண்ணுறாங்க. உடனே பூங்கொடி ஃபோனை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தா பூங்கொடி என்னத்தா பண்ணுற சும்மாதாம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்த்தா நான் சொல்கிறத கேட்பியாத்தா அப்படி சொல்லிட்டு சொல்லுமா என்ன விஷயம்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு ஏத்தா பூங்கொடி நீயும் அப்பனும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சுத்தா அப்படி சொல்லிட்டு இதை கேட்டீங்க நம்ம பூங்கொடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பிளானு அதெல்லாம் எந்த பிளானும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஏத்தா எனக்கு தெரியும்த்தா நீங்கள் போட்ட பிளான் என்னென்னு என் அண்ணனை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தணும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கிட்டு அண்ணனை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமா பிளான் பண்ணியிருக்கீங்க. ராசாத்தியும் அப்பா மஞ்சமலையும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் இப்போ என் காதுகால கேட்டேன்த்தா. ஏத்தா அப்படி மட்டும் பண்ணிடாதத்தா உன் காலில் கூட கெஞ்சி கதறி கேட்குறேன். இந்த உன் ஆத்தாவுக்காக நீ எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும்த்தா உன் காலில் கூட விழுறேன்த்தா ஏத்தா ப்ளீஸ்தா அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அம்மா என்னம்மா உனக்கே தெரியும்ல நான் இந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏத்தா உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதத்தா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தங்கமானவிங்க அவங்க உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்கத்தா நான் சொல்கிற கேளுத்தா அப்படி சொல்லிட்டு அம்மா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே வராதம்மா இங்கே பாருத்தா நிறைய விஷயம் பார்க்குறப்போ அது வந்து நமக்கு கஷ்டமாக தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறப்போ தான் நமக்கு அந்த வலியும் வேதனையும் என்னன்னு தெரியும். இங்கே பாருத்தா தேவையில்லாமல் தப்பான ஒரு செயலை பண்ணிடாதத்தா அத்தனை பேரையும் என் அண்ணன் ஊரையே கூட்டி உனக்கு இன்னொரு டைம் இது கல்யாணத்தை நடத்தி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனு விளக்கு ஃபங்க்ஷனு சுமங்கலி பூஜைன்னு இது இம்புட்டையும் செய்யுது அப்படின்னா உன் நல்லதுக்கு தான் அத்தா. இங்கே பாருத்தா நீ நினைக்கிற மாதிரி என் வீட்டு அழகு எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களாம் கிடையாது. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோத்தா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அது பூங்கொடி இருந்துட்டு அம்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் மட்டும் நீ என்னை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடக்க வைக்கணும்னு மட்டும் நினைக்காதம்மா. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன். அந்த அழகரை நான் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாதும்மா. அம்மா தயவு செஞ்சு நீ இது விஷயமா எதுவும் பேசாத வேறு எதனா இருந்தால் பேசு நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஏத்தா நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்குவேன். இங்கே பாருத்தா நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் பார்த்துக்கோ. நீ மட்டும் அந்த கல்யாணத்தை நிறுத்தி என்னென்ன அசிங்கப்பட வச்ச அப்படின்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் இருக்காது. நான் ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சிட்டு செத்துருவேன்த்தா அப்படி சொல்லிட்டு நம்ம பேச்சு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட பூங்கொடி இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க அம்மா உனக்கு அப்போது உன் அண்ணன் குடும்பம் மட்டும்தான் முக்கியமா? அப்போ என் அப்பாவை பற்றி உனக்கு கவலையே இல்லையா அப்படி சொல்லிட்டு இங்கே பாருத்தா பூங்கொடி உன் அப்பாவை பற்றியெல்லாம் எனக்கும் கவலை இருக்குது. அவங்களுக்கு கை இல்லாமல் போனதுக்கு எனக்கு அன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அது யார் காரணம் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது என்ன மாதிரியான சூழ்நிலை நடந்ததுன்னு சொல்லிட்டு அத்தனையும் எனக்கு தெரியும்த்தா. ஆனால் அது எல்லாமே தெரியாமல் நடந்த விஷயம். ஆனால் நம்ம தெரிஞ்சே ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம்த்தா. நான் சொல்கிறத கேளுத்தா. நான் சொல்கிறத கேட்காம என் அண்ணனை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன்தா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பூங்கொடிக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் மஞ்சமலை நம்ம பூங்கொடியை தனியாக கூப்பிட்டு பிளானை சொல்லியிருப்பாங்க. அதாவது பிளான் வந்து நம்ம பூங்கொடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க அதுக்காக தானே அந்த வீட்டுக்கே போனாங்க. ஆனால் இங்கே ஒரு பக்கம் நம்ம பேச்சு இப்படி நீ அசிங்கப்படுத்திட்ட அதாவது தெரிஞ்சே நம்ம மாயாண்டி குடும்பத்தை அதாவது அவங்க அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்தினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் செத்து போய்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக கோவமாக சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம பூங்கொடிக்கு. ஏன்னா பூங்கொடியுமே சொல்லப்போனால் நல்லவங்க தான். என்ன அவங்க அப்பாவோட கையை வெட்டினது நம்ம மாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசில் நல்லா ஆழமாக பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாயாண்டி தான் ஆனால் அது யதார்த்தமாக நடந்தது. ஸோ மாயாண்டி எப்படியாவது பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே நிறையவே இருக்குது. அதனால தான் அவங்க அந்த வீட்டுக்கே போயிருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க.
இப்போ மறுநாள் ஆகுது. எல்லாருமே கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ மணமேடையில் நம்ம அழகரை உட்கார வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம அழகர் ரெடியே ஆகாமல் பயங்கர கோவத்தோட முகம் ஃபுல்லாக அப்படி பயங்கரமாக அப்படி கோவம் அவ்வளோ தெரியுது. உடனே அவங்க ஃப்ரெண்டுங்க இருந்துட்டு, மாப்பிள்ள என்னையா இம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னுமே நீ சட்டை வேட்டி கூட போடாமல் இருக்க, சீக்கிரம் என் அப்பா வந்தாருன்னா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள என்னாலலாம் ரெடி ஆக முடியாது, என்னால் இந்த கல்யாணத்தில் வந்து கலந்துக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்படுறாங்க. உடனே இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, இங்கே பாரியா மாப்பிள்ள, நீ மட்டும் இப்போ நீ மணமேடைக்கு வரல அப்படின்னா உன்னால தான் இந்த கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அப்பாவையும் அம்மாவையும் அவமானப்படுத்தி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் நீ காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், இதுவும் ஒரு கரெக்டான பாயிண்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது யார் அழகர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அழகர் இருந்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த பூங்கொடி கழுத்தில் சிச்சி போய் அந்த முட்டைக்கலைக்கு கழுத்தில் திரும்பவும் இன்னொரு டைம் தாலி கட்டணும்னு நினச்சாவே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம அழகருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. மனசில் ஒருத்தி, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒருத்தி. இதுக்கு நடுவில் குடும்பம், எந்த பக்கம் நம்ம சாயிறது, யாருக்காக இருக்கிறது, அப்படி இப்படின்னு பயங்கர குழப்பம். சரி, அப்பா அம்மா அசிங்கப்படாமல் இருக்கணும், நடந்தது எல்லாமே கையை மீறி போயிடுச்சு, இதுக்கப்புறமும் அப்பா அம்மா அசிங்கப்படாமல் இருக்கணும், அவங்களுக்காக நம்ம போய் மணமேடையில் உட்காருவோம். ஆனால் அந்த பூங்கொடி ஏதாவது வம்பு பண்ணானா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன்லேயே இருக்காங்க நம்ம அழகர் வந்து. ஸோ இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு ஷர்ட்டு வேட்டி எல்லாம் அப்படி மாப்பிள்ளை கெட்டப்பில் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்போ தான் நந்தினிங்க நம்ம அழகர்கிட்ட பேச வராங்க. மாமா, புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டில்ல மாமா, என் மனசை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிட்டல. அந்த பூங்கொடி நம்ம வீட்டுக்கு வந்தது வாழ்கிறதுக்காக இல்லை, எப்பயாவது போயிடுவாவ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்களும் அந்த பூங்கொடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க போல். நீ அந்த பூங்கொடி கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடல மாமா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, என்னத்தா அது கேள்வி, உன்னை நினச்சா எங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல அழகருக்கு. என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ அழகரை கஷ்டப்படுத்தலாமா? இன்றைக்கி கூட இந்த நிமிஷம் கூட உன் கூட ஒன்று சேர்ந்து பேசுனது பழகுன விஷயத்த எதையுமே மறக்க முடியாமல் அழகர் எப்படியெல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் தா. அப்படி இருக்கிறப்போ நீ அழகரை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஏன் தா இப்படியெல்லாம் பேசுகிற? தன்னோட அப்பா அம்மாவுக்காக, தன்னோட அப்பா அம்மா சந்தோஷத்துக்காகவும் மான மரியாதைக்காகவும் இப்போ வரைக்கும் அழகர் எல்லாத்தையுமே எல்லா வழியையுமே மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு அந்த பூங்கொடி கூட இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தா. என்ன அப்படின்னா, கல்யாணம் இவங்க 2 பேருக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்தது எதையுமே இப்போது மாற்றவே முடியாது தா. 2 பேரும் இனிமேல் ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்து ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க 2 பேரும் மனசை மாற்றிக்கிட்டு அனுசரித்து 2 பேரும் வாழ்ந்து தான் ஆகணும். இங்கே பாருத்தா, மாயாண்டியே அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதே சமயம் உன்னை அவர் விட்டுற மாட்டார், கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குவாருத்தா. கொஞ்சம் உன் மனசை எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு நீ பாசிட்டிவாக கொஞ்சம் யோசித்து இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் பாருத்தா. நடந்த எல்லாத்தையுமே நீயும் அழகரும் பேசுனது எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவாக நான் மறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு புது மனுஷியாக மாறுத்தா. அதான் உனக்கும் நல்லது, அழகருக்கும் நல்லது, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது தா. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தா. அதாவது நம்ம நினச்சது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த கடவுள் வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னாலாம் எழுதி வைக்க கிடையாது. நமக்கு 1008 ஆசைகள் வரும். இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும், நிறைய இம்புட்டு பணம் வேணும், இப்படியெல்லாம் வீடு வசதி வேணும், நம்ம இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அம்புட்டு ஆசைகளை நம்ம கொண்டு வரலாம் தா. ஆனால் அதாவது இந்த பொருளை வாங்கணும், ஆனால் அந்த பொருள் வந்து ரொம்ப விலை மதிப்புன்னு வச்சுக்கோயேன். இப்போது நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த பொருளை வாங்கியே ஆகணும்னா நம்ம கடன்பட்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? கடனை கட்டணும், ஓடணும், ஐயோ அம்புட்டு பணத்தை வாழ்க்கை ஃபுல்லாக கூட கடனை கழிக்கவே முடியாதே அப்படின்னு தான் யோசிக்கணும். அப்படி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க லைஃப்பை விட இருக்கிறத வச்சு நம்ம
சந்தோஷமாக இருந்துக்கலாம் தா. அதான் சொல்கிறேன், ஆசைப்பட்டது எதுவுமே எல்லாருக்குமே கிடச்சிரும்னு இல்லை. அதே சமயம் லவ் பண்ணவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தவங்க இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தவங்க தான். எல்லாருமே லவ் பண்ணவங்களவே கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியோ அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. வாழ்க்கைனா இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வலிகள்னு நிறைய வரும். அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்மளை பக்குவமாக வழி நடத்திக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு வழி. எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சூழ்நிலை காரணமாக அழகருக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை யாராலையுமே மாற்ற முடியாது. தயவு செஞ்சு உன் மனசை நீ மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை பற்றியும் உன் அம்மாவை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நினையுமா அப்படி சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி ஒரு வழியாக இங்கே நம்ம நந்தினியை பேசி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. என்ன தான் 1000 ஆறுதல் சொன்னாலுமே நம்ம நந்தினி மனசுக்கு அதை ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு மனசில் அம்புட்டு பெரிய கோட்டையை கட்டி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது நடக்கலைன்னு உடனே அதை அவங்களால சீக்கிரமாக அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க அழகரை மறக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க மனசில் அழகர் தான் தன்னோட புருஷன், அழகர் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும், இப்படியெல்லாம் வாழணும், அப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட்டு, நிறைய எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நிறைய வச்சுட்டாங்க. ஸோ அதிலேருந்து மீண்டும் அவங்களால வர முடியல. சீக்கிரமாகவே நம்ம நந்தினி வெளியே வந்து தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. என்ன தான் இன்றைக்கி பூங்கொடியும் நம்ம அழகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமாக எலியும் பூனையுமா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தாலிக்கயிறு, அதாவது சாதாரண தாலிக்கயிறு தான், ஆனால் அதுக்கு எவ்வளோ தெரியும், எம்பிட்டு மரியாதை இருக்குது தெரியுமா? ஸோ அந்த ஒரு கயிறு மூலமாக யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கள போய் பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம். அந்த ஒரு கயிறு மூலமாக அவங்க 2 பேருக்கும் உறவு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அம்புட்டு பெரிய மதிப்புள்ள ஒரு கயிறு, தாலி கயிறு கழுத்தில் ஏறிடுச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ நம்ம அழகருக்கும் சரி பூங்குடிக்கும் சரி வேறு வாய்ப்பே கிடையாது. என்ன ஒன்று, முடியவே முடியாது, வாழவே முடியாது, நாங்கள் பிரிஞ்சு தான் போகிறோன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா வேணால் நம்ம அழகரும் நந்தினியும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம மாயாண்டி நடக்க விட மாட்டாங்க. எப்பாடுபட்டாவது அழகரையும் பூங்குடியும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நம்ம மாயாண்டி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம். இப்போது கல்யாணமெல்லாம் நல்லபடியாக நடக்குது. ஸோ இப்போது நம்ம அழகருமே யார் பூங்குடி கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. ஸோ அதை பார்த்து இங்கே நம்ம பேச்சு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம மஞ்சமலைக்கு தான் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவங்க போட்ட பிளானே வேறு, இந்த கல்யாணம் பூஜைலாம் எதுவுமே நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பேச்சியோட உயிருக்காக நம்ம பூங்கொடி கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜையுமே நல்லபடியாக சிறப்பாக முடியுது. பேச்சுக்கும் சரி நம்ம மாயாண்டிக்கும் சரி பயங்கர ஹாப்பி. ராசாத்தி இருந்துட்டு, அண்ணா என்னென்ன இது, நாம் போட்ட பிளான் படி ஒன்று கூட நடக்கவே இல்லை அண்ணா, என்னென்ன பூங்கொடி தாலி கட்டிக்கிட்டா, ஐயோ கடவுளே, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதான் ராசாத்தி எனக்கும் புரியல, பூங்குடி ஏன் மணமேடையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை, ஏன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பேசினப்போ இந்த பிளானுக்கெல்லாம் பூங்குடி ஓகே சொன்னாலே, இப்போ ஏன் மணமேடையிலே உட்காண்ட்ருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலையே குழம்பி போயிருக்காங்க. ஆனால் பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. பூங்குடி, என்னத்தா, எதுக்காகத்தான் திரும்பவும் இவன் கையால் 2வது டைம் நீ தாலி கட்டிக்கிட்ட, எந்திரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எதுவும் பேசாதீங்கப்பா, வந்திருக்க முன்னாடி யாருமே அவமானப்பட்டு நிற்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலைக்கும் அப்படியே கோவம் உச்ச மண்டைக்கு ஏறுது. பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. பூங்குடி சொன்ன வார்த்தையை கேட்டு இங்கே நம்ம மாயாண்டி அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே அம்புட்டு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. எப்படியோ பூங்கோடியோட மனசு மாறிடுச்சு. அழகரை புருஷனாக ஏற்றுக்கிட்டு அவள் சந்தோஷமாக வாழ்வா, இது போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாண்டி நெஞ்சு மேலே கையை வச்சு அப்படியே மனசை அப்படியே ஆறுதல் படுத்திக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு பயங்கர ஹாப்பி. அப்படியே ஒரு மாதிரி வானத்தில் பறக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தோணுது அவங்களுக்கு. பேச்சுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அப்பா எப்படியோ நமக்காக பூங்கொடி அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்தலை. எப்படியோ பூங்கொடி நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்குறா. கூடி சீக்கிரமே அவளோட மனசு மாறி அழகரை அவள் ஏற்றுக்கிடணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்ம
அழகருக்கே பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்குது. ஏன்னா பூங்கொடி ஏதாவது ஒரு வம்பு வேலை பண்ணுவாங்க, பூங்கொடியால் குடும்பம் அவமானப்பட்டு நிற்க போகுது அப்படின்னெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்படி நடக்கலைன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இங்கே தெய்வானைக்கு தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தன்னோட பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒருத்தி இருக்கா. ச்சே, இந்த கொடூரத்தெல்லாம் பார்க்கணுன்னு நமக்கு தலையெழுத்து போல. நந்தினி ஒழுங்காக புத்திசாலித்தனமாக அப்போவே அழகரை கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்னா அவள் இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷனே வந்திருக்காது. எவ்வளோ வீட்டுக்கு வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. ஸோ கல்யாணம் நடந்துருச்சு, நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பூங்கொடி வந்து மனசை மாற்றிக்கிட்டு அழகரை ஏற்றுப்பாங்களா? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.